ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கோல்டு வினர் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், ஏலக்காய், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் ஸ்லைஸ் பண்ணியிருக்க ஆனியன், நிறையா வெங்காயம் தாராளமாக சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. கேஷ்யூ நட் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்தாலே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். மட்டன் பீசஸ் ஆட் பண்ண பிறகு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு பாக்கெட் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ண பிறகு இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடலாம். பாஸ்மதி ரைஸை மம்மி நல்லா ஊற வச்சு இப்போ ஆட் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இப்போ லைட்டாக கிளறிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் எடுத்திருக்க 3 டம்ளர் ப்ளஸ் இன்னொரு 1/2 டம்ளர் 3.5 டம்ளர் மொத்தம் ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு 1 டம்ளர் அளவு மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். ரைஸுக்கு ஏற்ற தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம தேவையான தண்ணியெல்லாம் ஆட் பண்ண பிறகு 1/2 லெமன் ஜூஸ், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் லெமன் தான், அதனால் 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்காண்டி லைட்டாக மல்லித்தலை தூவிக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்மிலே ஒரு விசில் விட்டுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர முடிக்க வெயிட் பண்ணலாம்.